ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரின்சி சமையல். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை, அதனால் சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் எப்படி செய்யலாம்னு வந்துட்டு பார்த்துக்கலாம் வாங்க. முதல்ல சாதம் எல்லாம் ஆக்கி வச்சாச்சு. இப்போது குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா அதில் வெங்காயம் போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் சாம்பாருக்கு வந்து கடைசியில் தான் தாளிப்பேன். தாளிப்பு எல்லாமே கடைசியில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்த ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் வந்து வெளியில் சேர்க்குறேன். இது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் வந்து பருப்பு கூட சேர்த்து வேக வைக்கும் போதே சேர்த்துருவேன். இப்போ இது கூட 2 நறுக்கின பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 நறுக்கின பச்சை மிளகாய் போட்டுருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு நறுக்கின தக்காளியும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இது வதங்கட்டு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு நான் கொஞ்சம் போல் வதங்குறதுக்காக சேர்க்குறேன். இதுக்கப்புறமா குழம்புக்கு தேவைப்படுற நேரம் உப்பு சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம மூடி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா காய்கறிலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ரோஸ்ட் பண்ணால் போதும். எங்கள் வீடு நல்ல சின்ன வீடு தான், அதனால தான் இப்படி இருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருந்தாலே போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அது கூட நான் வந்து கத்திரிக்காய் இன்றைக்கி சேர்த்துருக்க போகிறேன். கத்திரிக்காய் ஒரு சின்ன சைஸ் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் வந்து அதில் நான் நறுக்கி வச்சுருந்தேன். அதை வந்து அது கூட சேர்த்துடலாம். இப்போது நல்ல ஒரு டைம் அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, காய்களில் வந்து எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டு. ஓகே, இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய், நான் இன்றைக்கி வந்து வேறு எந்த காய்கறியுமே சேர்க்கலை, வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டு. அது கூடவே சைடில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் போட்டு அந்த சிறுபயிர்னு சொல்லுவோம்ல, அந்த பருப்பு பாயாசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி இன்றைக்கி சாம்பார், இதில் வந்து சாம்பார். இப்போது வதங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நல்லா வதங்கியிருக்கு. நல்லா எல்லா சைடும் வதங்கியிருக்கு பாருங்கள். எண்ணெய் பட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருக்குது. கத்திரிக்காய் தானே, அதனால் ரொம்ப ஒன்றும் வதங்க வேண்டாம். ஏன்னா நம்ம இது கூட இப்போது வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி அதை வந்து சேர்க்க போகிறேன். வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் தூள் வந்து சேர்த்தாச்சு. இப்போ மூடி போடக்கூடாது. இது கொஞ்சம் வதங்கின பிறகு இது லைட்டாக வதங்கின பிறகு புளி நான் கரைக்கிற ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன்.
அந்த புளியை வந்து இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இது அடுப்பு நல்ல ஸ்லோவாக அந்த சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் என்ன பண்ணணும்னா கரைச்சி வச்சுருக்க புளியை இப்போ சேர்த்துக்கணும் இதில். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்காங்க, அதனால் அவசரமாக எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போது அந்த ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை வந்து நல்லா இது கூட சேர்த்தாச்சு. இப்போது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வர்ற அளவுக்கு இதை விட்டுடலாம். ஓகேவா? ஒரு கொதி வரட்டு.